வணக்கம் என்னாரு நட்புகளே. எல்லாத்துக்குமே தடன்னா நான் என்ன பண்றது? இவ விஷயத்துல மாத்திரம் எல்லாத்துலயும் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறா. காலையில எந்திரிச்ச உடனே பனங்கற்கண்டு போட்டு இவளுக்கு பாலு, அதுக்கப்புறம் இவள கூட்டு போய் ஒரு நாள் ஐர மீன் வாங்கி கொடுத்தேன். எப்ப? ஒரு 2, 3 நாளைக்கு முன்னால பச்சை மொச்ச ஐர மீன் குழம்பு இங்க வாங்கி கொடுத்தேன். மறுநாள் போய் அங்க போய் ஐர மீன் வாங்கி கொடுத்தேன். ஐர மீன் வாங்கி கொடுத்தே என் சொத்து பூரா அழிஞ்சு போயிரும் போல. இன்னைக்கு நேத்து ஒரு நாள் தான் நோன்பு ரம்ஜானு. பேசாம இருந்தா. நோன்புங்கிறதுனால அமைதியா இருந்தா. வீடை வந்து கழுவி விட, அம்மா வீட்டுக்கு வர, அப்படியே வந்து அப்படியே மாப்பு போட்டு துடைக்க, எல்லா நடிப்பு நாடகத்தையும் போட்டான். இந்த வாய் நேத்து இருந்துச்சுன்னா வாயிலே உனக்கு குத்தி விட்டு விளக்க தூக்கி அப்படி தூர வச்சுட்டு வந்திருப்பேன் நானு. இப்ப இல்ல அது எப்படி நீ வேலை வாங்குறப்ப மட்டும் அப்படியே நல்ல ஊழி நாணய மாதிரி அப்படியே இந்த வீட்டை கழுவுற உரிமை முழு உரிமை சுமிக்குத்தான் இருக்குது. ஆனா சூர்யா தான் பண்றான். அண்ணா டேய் 2 கொண்டாட்டி இல்ல 2000 கொண்டாட்டி கூட எல்லாம் வச்சு நல்லா நடிச்சு வாழ்ந்து. இப்பயும் சொல்றேன், அந்த வீடை கிளீன் பண்றதுக்கும் அந்த வீடை பராமரிக்கிறதுக்கும் அதை ஒரு கோயிலா பாதுகாத்துக்கிறதுக்கும் உண்டான உரிமை முழுக்க முழுக்க சுமிக்கு தான் உண்டு. ஆனா அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிறல. அதனாலதான் நீ யூஸ் பண்ணிக்கிற. அதை இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லவா? திங்கிரி இல்ல அப்புறம் நான் கழுவு அப்படிம்பாங்க. இந்த காலையிலே ஐர மீன் வேணுமா, கிளம்பி வாங்க நம்ம போவோம். இல்லைன்னா வெறா மீன் வாங்கி கொடுங்க. ஏதாவது ஒரு மீன் வேணுமா? இந்த வீட்டுல யார் சாப்பிடறா? நம்ம 2 பேர் தானே இருக்கோம். ஏய், ஜிலேபி கண்ட மீனுனா பரவாயில்லடி. 1 கிலோ 150 ரூபா தான், வேலை முடிஞ்சு போச்சு. ஐர மீன் எவ்வளவு தெரியுமா? 1 கிலோ 1000 ரூபா. வெறா மீன் ஐர மீன் வாங்க நான் தான் போலாம் கூப்பிட்டேன் மட்டும் நீ சொல்லு. நீ தான் கூப்பிட்ட. அப்படியா? அப்புறம் காலையில நான் என்ன சொன்னேன்? ஜிலேபி கண்ட போட்டுருப்பாங்க 150 ரூபா. கிளம்பு நீ. எனக்கு ஐர மீன் வேணவே வேணாம். நான் மீனே வேணான்ட்டேன். நீ நான் என்ன சொன்னேன்? பழைய சோறும் இல்லைன்னா வந்து சுடுகஞ்சி வச்சு துவைய வச்சு கொடு, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் சொல்லிட்டேன். அப்படித்தான் சொன்னேன் நானு. நீ கவனிக்கல. காலையிலேயே உட்காந்துக்கிட்டு எனக்கு ஐர மீன் வாங்கி கொடுங்க, இல்லைன்னா வெறா மீன் வாங்குவோம். அன்னைக்கு ஐர வாங்கிட்டு இன்னைக்கு வெறா மீன் வாங்கி குழம்பு வைப்போம் அப்படின்னு சொன்னா, நான் ஐர மீனே வாங்கி கொடுத்தேன். என் சொத்தை பூரா விற்கணும் போல. என்னை என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? சரி நான் அப்படியும் சொல்றேன். சரி போறோம்லப்பா, அங்க உனக்கு ஐர மீன் வேணுமா வெறா மீன் வேணுமா வாங்கிக்க. அப்படியே வாங்கிட்டு கொஞ்ச நேரம் நெல்பேட்டையிலே நில்லு. நான் பக்கத்துல போய் அப்படியே அவங்களுக்கு போய் கொடுத்துட்டு சுமிக்கும் ஒரு 8 அவங்களுக்கு ஏதாவது இன்னைக்கு நண்டு மீனோ ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வர்றேன். இல்லைன்னா மட்டன் ஸ்டால் இருக்காங்க, கிருஷ்ணன் மெஸ்ன்னு சொல்லி மட்டன் ஸ்டால் இருக்கு, மட்டன் கறிக்கடை. அங்கே போய் கொஞ்சோன்னு அவங்களுக்கு குடலோ இல்லை ஆட்டுக்காலோ இல்லை செவரட்டி கேட்டேன். என் பேரை நேற்றே ஃபோன் பண்ணி விரும்பி கேட்டேன். அதையே வாங்கி கொடுப்போன்னு சொல்லி முடிவு பண்ணா அங்கேயும் போகக்கூடாதான். இவளுக்கு இங்கே பப்புவை வேற பப்புவையும் கூப்பிட்டு வர வேணாங்கிறா. பப்பு இங்கே இருக்கட்டும், எதுக்கு அதையும் கூட்டிகிட்டு போய் நம்ம வீடியோ எடுக்கணும், ஃபேஸ்புக்கு போடணும்? ஏன் இப்படி காசுன்னு அலையிறான்னு தெரியல. ஐயோ 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 கடவுளே கடவுளே, நான் காசுன்னு அலையிறேனா? நீதான் அலையிற. சத்தியமா அந்த சூரியன் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, காசுன்னு நான் அலையிறேன். ஏன் சூரியன் என்ன பண்ணுச்சு? ஒரு கடவுள் சூரிய பகவான் தெரியுமா? ஏண்டா எதுக்குதான் யார சத்தியத்துக்கு கூப்பிடுறதுங்கிற விவஸ்தை இல்லையா? சூரிய பகவான் ஆனா உன்னா முதல்ல என்ன சொல்லுவா? இங்கிட்ட திருச்செந்தூர் முருகன், பிடாரி, பாண்டி முனியம்பா, மடப்புறம் காளிம்பா. இப்ப சூரியனுக்கு போயிட்டா. நோன்பு வைக்கிறீங்க. ஆமா, அதே மாதிரிதான் எங்களுக்கு சூரிய பகவானுங்கிறது. உங்களுக்கு எப்படி பெறையோ அதே மாதிரி எங்களுக்கு. சரி இருக்கட்டும். இப்ப சத்தியம் அந்த ஐர மீனுக்கலாமா வந்து சூரிய பகவானை இழுப்பீங்க? காலைல மீன் கடைக்கு போடான்னாரு. சரிப்பா போறோம், ஏன் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு பப்புவை கூட்டினா அது வாட்டுக்கு எங்கிட்டாவது ஓடும், நம்ம வீடியோ எடுக்க முடியாதா? ஐர மீன் குழம்பு வச்சு போட்டாங்க, 4 மில்லியன் Facebookல போயிருக்கு. திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அது ஐர மீனை பாக்குறதுக்காக பார்த்தாங்க. நீ கப்பைய பொழந்துட்டு உட்காந்துரு, அந்த மீன் கழுவுறத பார்த்தானுங்க. லெக்கின்ஸ் போட்டாலும் எதுக்கு பொழந்துக்கிட்டு உட்கார்ற? ஒழுங்கா சரி பண்ணிட்டு உட்காருப்பா நீ சொல்லிருக்கணும். வீடியோ பப்பரப்பா நீ எடுத்துக்கிட்டு பப்பரப்பா நீ அவ்வளவு பெரிய அகலமான சட்டியை தூக்கி எதுக்கு கவட்டக்குள்ள வைக்கிற? சின்ன சட்டியா வைக்க வேண்டியதானே? இப்ப வாங்கிட்டு வந்தீங்க அந்த மண்பானை, இது அதை அன்னைக்கே வாங்கிட்டு வந்து அதுல போட்டு அலசி இருக்க வேண்டியதானே? அப்படி அக்கறை இருக்கிற துண்டு எடுத்து பொத்தி விட்டுருக்கணும். இதே நான் சுமி வீட்லயும் நானும் தான் ஐர மீன் குழம்பு வைக்கிறதுக்கு செஞ்சேன். எப்படி செஞ்சேன்? ஒரு சின்ன சட்டியில நானே போட்டு அலசி நான் கொடுத்தேன்ல. அலசி போட்டு வந்து ஐயோ அம்மா கையெல்லாம் எரியுதே சொல்லி காப்பு காய்ச்சி போய் வந்து உட்காரலையா? பரவாயில்ல, குடும்பத்துக்காக அந்த ஒரு விரல கூட இழக்கிறதுக்கு நான் தயங்க போறது இல்ல. இது என்ன வம்பா இருக்கு? ஏப்பா அந்த மீன்ல உள்ள அழுக்கு போகணும், விழுக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி இருந்துச்சு, பிசுபிசுப்பு தன்மை. அது போறதுக்காக போட்டு அலசினேன். அலசுல அது சுத்தம் முக்கியம் இல்லையா? உன்னைய மாதிரியா ஏனா தானே அலசி ஏதோ ஒண்ணு குழம்பு வைக்கிறதுக்கு? அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிராதா? சுத்தமா மாமா என்னென்ன பண்றாருன்னு குளிக்கிற பாத்ரூம் தின்னு போற தட்டு வரைக்கும் காட்டுறேன் பாருங்க. சுத்தம் நான் சொல்றத கேளு. சுமி வந்து வீடை வந்து சுத்தம் பண்றதுக்கு இப்பதான் என்கிட்ட இருந்தே பழகி இருக்காது தெரியுமா? நான் போனா சும்மா இருக்க மாட்டேங்கிறேன். எங்கெங்க ஒட்டுற இருக்கோ அதை பூரா அடிச்சு விடுறேன். என்னென்ன ஜாமான் எங்கெங்க செதறி கிடக்குதோ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தேவையில்லாத ஜாமானையெல்லாம் கழிச்சு விட்டு வீடை நீட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் எனக்கு அது பழக்கம். எனக்கு எங்க இருந்தாலும் நான் இருக்கிற இடம் சுத்தமா இருக்கணும். அது மாதிரிதான் சுமியையும் இப்ப நான் பழையபடி மாத்திட்டேன். நான்
நல்லபடியா வீடை சுத்தம் பண்றது, குழம்பு வச்சு கொடுக்கறதுக்கு மெத்தடு சொல்லி கொடுக்கறது. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும். 25 வருஷமா அவங்க வைக்காத குழம்பா, அவங்க சாப்பிட்டு அவங்க கொடுத்த குழம்பையும் சோத்தையும் சாப்பிட்டு வளராத உடம்பா அது. அதை பத்திலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. என்னமோ இவ நேத்து வந்த நெல்லிக்காய் இவ சொல்றா, நான் வச்சு கொடுத்த குழம்புக்கு தான் நீங்க அடிமை. இன்னைக்கு சோறும் ரசமும் துவையலும் தான். தாராளமா. ஐர மீனே எனக்கு வேணாம், வெறா மீனும் வேணாம், மீனே வேணாம். என்னால துவையலும் கஞ்சியும் சாப்பிட்டு இருக்க முடியும். இவ தான் நடிக்கிறா. நாளுக்கு நாள் வந்து ஏதாவது கவிச்சு இல்லான்னு இந்த அம்மாவுக்கு தொண்டையில எதுவுமே இறங்காதான். காலையிலேயே போய் பொய்யா பேச. எதுக்கு நான் போய் பேசுறேனா? நீ மீன் வாங்க, நீ காலைல கூப்பிடவே இல்லையா? நீ நேத்து நடந்த விஷயத்த நான் போட்டு உடக்க முடியாது. ஒழுங்கா உண்மையா பேசு. என்ன நேத்து நடந்தது? நீ வாயை மூடு சும்மா போட்டுக்கிட்டு. நான் உனக்கு கேட்குறேன். நைட்டு லைவ்ல கேட்குறாங்க, உன் பிள்ளைய மேலே சத்தியமா அவர் நோன்பு வச்சாரா வைக்கலையான்னு சொல்லி கேட்டா என்ன பதில் பேசணும்? வச்சாருங்க, என் கூட தான் இருந்தாருங்க. பிரியாணி அவர் நான் திங்கவே இல்லை. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே போய் அவங்க அம்மா வீட்டில் தான் நோன்பு கஞ்சியை வாங்கி குடிச்சிட்டு பிரியாணியை சாப்பிட்டுட்டு வந்தாருன்னு சொல்ல வேண்டியதானே? எனக்கு தெரியாது, நான் பார்க்கல, நான் சத்தியம்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படித்தான் மத்தியானம் வந்து ஜூஸ் கடைக்கு போய் வீடியோ போடுறான். அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியா இல்லையா? அங்க உட்காந்துக்கிட்டு இப்ப நாங்க ஜூஸ் குடிக்க வந்திருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கும் வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. வந்திருக்கோம்னா அப்ப நானும் சேர்ந்து அவங்க கூட ஜூஸ் குடிக்கிறேன். காலையில இருந்து பச்சை என்னது? நீ சொன்னதுக்கு தான் நான் திருத்தினேன். அது வார்த்தை இருக்குல்ல. ஒரு நோன்பு வச்சவனை பார்த்துட்டு என்ன கேள்வி கேட்கறது? நான் எச்சி கூட முழுங்க முடியாம அங்க துப்பிக்கிட்டு இருந்தேனா இல்லையா? நீங்க எல்லாரும் பாத்தீங்கல்ல. கழுவுறதுக்கு முன்னால துப்புனேன், அதுக்கப்புறம் தான் நீ கழுவி விட்ட மாப்பு போட்டு. அதை கூட நீ பார்க்கலையா? அப்ப எந்த அளவுக்கு நான் கடுமையா நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். உட்காந்துக்கிட்டு இது என்ன வம்பா இருக்கு, எனக்கு தெரியாது, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னா எத்தனை நாள் உன் கூட சேர்ந்து மத்தியானம் சாப்பிட்டுருக்கேன்ல. அப்ப நேற்று மத்தியானம் சாப்பிடல, அதை மக்கள் முன்னால சொல்ல வேண்டியதானே? அப்படியே நீ என்னமோ நல்லவ மாதிரியும். நான் இவளுக்கு என்ன தெரியுமா, நம்ம பிள்ளைய மேல சத்தியம் கேட்குறாங்க. இவர் வேற வந்து எப்பயாவது எச்சியை முழுங்கி இருக்கலாம். விரதம்னா அந்த எச்சியை முழுங்கினாலோ இல்லை வந்து இந்த ரத்த காயங்கள் பட்டாலோ விரதம் அந்த நோன்பு முடிஞ்சதா எங்கதுக்குள்ள ஒரு இது இருக்கு. அதனால நமக்கு தெரியாம ஒரு எச்சியை கூட முழுங்கி இருக்கலாம். நம்ம ஏன் சத்தியம் பண்ணணும்? நைட்டு சொல்றா, அதனாலதான் நான் சத்தியம் பண்ணலன்னு. நான் கேட்கிறேன், ஏப்பா எல்லாரும் கேட்கறாங்கல்ல மீடியா முன்னால, மாமா வந்து நீதாக்கா உண்மையை சொல்லுவ, விரதமா இல்லையா, நோன்பு வச்சாரா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாடான்னு சொல்லிட்டா முடிச்சு போச்சு. அது என்ன வந்துக்கிட்டு எனக்கு தெரியாது, நான் வெளியே போயிட்டேன். எங்க வெளியே போனேன்? காலையில இருந்து நீ என் கூட தான் இருக்கிற. மத்தியானம் நீயும் நானும் சேர்ந்து தான் எங்க அம்மா வீட கிளீன் பண்ண போறோம். வெளியே போனது யார் போனா? நீயும் நானும் சேர்ந்து தானே போனோம். அப்புறம் வெளியே போயிட்டோம், நீயா தனியா சொல்ற? பதில சொல்லு. கை நீட்டாம பேசு. இந்த பாரு பேசுனா இப்ப நான் என்ன உன்னை மேல அடிச்சேனே? பதில சொல்லு. நீ இப்படி தானே கூப்பிட்டேன். அதுக்கு நீ ஒரு தடவை பண்ணா 2 தடவை பண்ணக்கூடாது. சும்மா எப்ப பார்த்தாலும் இதே பொழப்பா? இப்ப என்ன பண்ண, மீன் கடைக்கு வர்றியா வேணாமா? இந்தாப்பா, சரிப்பா போலாப்பா. உன்னைய நான் அப்படிலாம் சொல்லுவேனா? அப்படியெல்லாம் வந்து உனக்கு கஷ்டப்பட்டு நான் மீன் வாங்கி சமைச்சு நீ வலிச்சு சட்டியா திங்கிறதுக்கு நாள் கிடையாது. நான் போனா போதே சரி நேத்து ஒண்ணு திங்கலையே, கடையில வாங்கி தின்னா கூட என்ன சமைக்க போகுதுன்னு சொல்லி நான் சரி எந்திரிக்கு ஏன்டா வெண்ண 7 மணிக்கு எந்திரிக்கவே மாட்டேன், ஏதோ போன் வந்துச்சேன்னு சொல்லிவிட்டு எந்திரிச்சு கிளம்பி உட்காந்துட்டு தான் நீ பேசுறியா ரொம்ப ரப்பு. அப்படி ஒண்ணு எனக்கு மீன் தேவையில்லைப்பா, உனக்கு தான்ப்பா. உனக்கு கொடுக்க நீ முகம் பொலிவாகுது, நீ அழகாகுற. வந்து உங்க மாமாக்கு நான் சமைச்சு கொடுக்க மாட்டேன். மணி எத்தனைடி? மணி 8டி. கோவில் உடம்பு இல்லைன்னு காலைல போன் பண்ணானேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சேன். நான் திருப்பி தூங்க நினைச்சா போய் தூங்கி இருக்கலாம். சரி எந்திரிச்சு பாப்பா போய் 4 வீடியோவை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து மீனை சமைச்சு கொடுத்துட்டு வீடியோ போடலாம். சரி எதுவும் சரியா சாப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணா நம்மளே போட்டு பார்த்தா. அப்ப அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு சொல்லு. போறதோட அவங்களுக்கு ஒரு கிலோ வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். இப்ப நீ அங்க போற வாங்கி கொடுக்குற ஏதாவது உண்மையான பாசம் என் மேல வச்சிருந்தா கணவனை விட்டு கொடுத்த மனைவிக்காக நீ வந்து இதுக்கு சம்மதம் செஞ்சுதான். எங்களுக்கு வேணாம். நீ போகாம இரு, வா இல்ல வராம இரு. எனக்கு அவசியம் இல்ல. நீ போய் உன் குடும்பத்துக்கு செய்யாம போனோம். உங்களுக்கு தாங்கி நாங்க எடுத்த நல்ல பேர். எப்பவுமே நீ பெருந்தன்மையான மனசுக்காரி தான். என்கிட்ட சொல்லிட்டா போனா இல்ல நான் எதுக்கு போய் வாங்கி கொடுத்தா நான் கேட்டேன். சொல்லுங்க. சொல்லல நானு. அதுக்கப்புறம் வந்து இப்ப வரைக்கும் நான் ஏதாவது கேக்குறேன் என்ன வாங்கி சொல்றேன். உனக்கு எனக்கு வாங்குனீங்கன்னா அதுல எனக்கு 1 கிலோ வாங்கினா அவங்களுக்கு ஒரு 1/2 கிலோ வாங்கி கொடுங்கிற மனசு உனக்கு இருக்கு. அவ அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காளா? பாவங்க, அவளுக்கு போய் வாங்கிட்டு கொடுங்க, அவளுக்கு செய்யுங்க. ஆமா தாராளமா கேட்டு. இங்க பாரு, நான் எத்தனையோ தடவைங்க இதே மீடியாவில் சொல்றேன், வெக்கத்தை விட்டே சொல்றேன். எப்பா உங்களுக்கு மீன் வாங்கிட்டு வாங்குறேன், அதோட சூர்யாவுக்கு நான் வாங்கிட்டு போறேன்னு சொன்னா தாராளமா வாங்கி கொடுங்க. அவ எங்க போவா? அவ பிள்ளைகளும் இல்ல, ஹாஸ்டல்ல இருக்குது. அவன் ஒருத்தி தானே, எவ்வளவு தின்ற போறா? உண்மையிலேயே சொல்றேன். உங்க அம்மா மேல
மேல சத்தியமா உறுதியா சொல்றேன். இல்ல உங்க அம்மா மேல சத்தியமா அம்மா மேல பண்ணாதான்னு கிடையாது. சத்தியமா இந்த வார்த்தையை சொன்னா நான் சொல்றதுக்கு மாத்திரம் கேளு. எப்பவுமே சுமியை பொறுத்த வரைக்கும் எரும மாடு வாட்ஸ்அப்ல போய் ஏன்டா நல்ல சட்டியா நாய் இது திங்கிற மாதிரி தின்னுகிட்டு இருக்கா ஏன் எங்களுக்கு ஏய், வாங்கி முடியாதா வார்த்தை சொல்றேன் எங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாதா வெண்ண வாண்டு வாடா அந்த மாதிரி நாய் அப்படிலாம் பொறுக்கி அப்படிலாம் பேசுனதே கிடையாது. சத்தியம் பண்ணு நீ எல்லாம் சத்தியமா சொல்றேன் அந்த மாதிரி வார்த்தை பொறுக்கி பொறுக்கி அப்படிலாம் பேசுனது கிடையாது. நாயெல்லாம் பேசுனது கிடையாது. தேவையில்லாம பழிய போடக்கூடாது. இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த பையன் பேசுனதே இல்ல. அது என்னைக்கோ ஒரு நாளைக்கு நீ தினம் தான் பேசுற. உன்னை எதுல எந்த லிஸ்ட்ல சேர்க்க? அப்புறம் சும்மா இரு. நீ தினம் தான் பேசிக்கிட்டு இருக்க. நம்ம 4 செவத்துக்குள்ள பேசினா என்ன, மீடியாக்குள்ள பேசினா என்ன பேசுறீங்க. அப்புறம் என்ன மானங்கிறது மீடியாக்குள்ள போனாதான் கிடையாது. நல்லா என்னை நான் 4 ரூமுக்குள்ள வச்சுக்கிட்டு நான் நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்கிறேன். தேவையெல்லாம் பேசாத. அதுக்காக இங்க அவளை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்க கூடாது. ஆமா நான் சொல்றது கேட்டுட்டு போ. நான் சொல்றது பதில சொல்லிட்டு போ. உன்னைய விட அவ ஒண்ணும் என்னை அசிங்கப்படுத்திடல. ஆமா நீதான் நீ ரொம்ப நீங்க உட்காந்துக்கிட்டு இருக்க. கிளம்பு கையடுன்ட்டேன். கைய போறேன் உடச்சே விட்டுருவேன். நான் டென்ஷன் ஆயிட்டேன் காலையில. பொறுமையா கேளு. நான் கிளம்புறதா இருந்தா நான் அப்படியே கிளம்பிடுவேன். நான் வேணான்னு பாக்குறேன். சரி வேணாம். அப்புறம் நாளைக்கு அவனை கோகுல கூப்பிடுறதுக்கு நான் தான் வரணும். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா கணக்கம்பட்டிக்கு வந்து நாளைக்கு போயிட்டு அப்படியே போய் அவனை கோகுல போய் கூப்பிட்டு வந்துடலாங்கிறதா என்னோட பிளானு. நான் சரின்னு சொல்லியிருக்கேன். இப்ப இப்படி போட்டு உழப்பி தள்ளினானா அப்புறம் நாளைக்கு நான் கூட்டு போக மாட்டேன். அவ்வளவுதான். நீ அப்புறம் பஸ்ல தான் போக வேண்டியது வரும். பாத்துக்க பஸ்ல போக விட்டுருவேன். நான் போயிருவேன். என்ன பிறந்த பெரிய கார்லயே பிறந்து வளர்த்தேன். ஏன் நான் விட்டுட்டா பஸ்ல போக மாட்டேனா? நீ தாராளமா போ. பஸ்லயே போய்க்க போ. ஒரே வார்த்தை சொல்றேன். நாளைக்கு இவளுக்கு கணக்கம்பட்டியும் கூட்டு போல கோகுல பார்க்கவும் போல. எதுக்கு தேவையில்லாம் வந்துக்கிட்டு சுமியை நீ 2 வார்த்தை பேசுறது இயற்கை தான். கட்டின பொண்டாட்டி 2 வார்த்தை முன்ன பேசலாம். அதுக்கு உரிமை இருக்கு. அதை வச்சுக்கிட்டு நீ என்னை 30க்கு 300 வார்த்தை கேட்ட. அவ ஒரு தடவை என்னை பேசினான்னா நீ என்னை 300 தடவை நாயேன்னு சொல்லி அசிங்கப்படுத்தியிருக்க. என்னமோ நீ நல்லவ மாதிரியும் சுமியை மாத்திரம் கெட்டவளா வந்து இந்த மீடியாக்குள்ள சித்தரிக்கிறது எனக்கு பிடிக்கவே கிடையாது. ஒரே வார்த்தை சொல்றேன். உனக்கு 1 கிலோ வாங்கினா அங்கே ஒரு 1/2 கிலோ நான் வாங்கி கொடுக்கத்தான் செய்வேன். நான் வர்ற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் அங்கே வெயிட் பண்ணு. இஷ்டம் இருந்தா ஐர மீன் வாங்க போவோம். போடி நீயும் மீனு போ. நீ வாங்க. நான் வரல. எதுக்கு வரல? நீயா போறதா இருந்தா போய்க்க. இல்லைன்னா நீ சுடுகஞ்சியை கூட வைய. எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. வைய பரவாயில்ல. சுடுகஞ்சி துவை எல்லாம் போனா என்ன பசி அடங்கணும். அவ்வளவுதானே. மீன் கறி தின்னாதான் பசி அடங்குமா மனுஷனுக்கு? சுடுகஞ்சி துவையை சாப்பிட்டாலும் அந்த பசி அடங்கும். நாங்கள் அப்படி சாப்பிட்டு வளர்ந்தவங்க தான் பார்த்துக்கிறோம். எங்கள் அம்மா என்னை அப்படித்தான் வளர்த்துருக்கு. நீ வேணா பெரிய இன்னைக்கு டாடா பொருள் அரேஞ்சுக்கு போகலாம். எனக்கு அது தேவையே கிடையாது. வாங்கினா 2 வீட்டுக்கு வாங்குவேன். சம்மதம் இருந்தா போடி. இந்த வரேன் இருங்க. அவளை போய் கிழிச்சிட்டு வரேன் இருங்க.